students, welcome back to chemistry lab. So நம்ம வந்து fuels and combustion தான் பார்த்துட்டு இருக்கோம். So அந்த வகையில வந்து லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா Bergès process பத்தி பார்த்தோம் இல்லையா? அதாவது manufacture of synthetic petrol. So synthetic petrol வந்து எப்படி வந்து நம்ம manufacture பண்றது அப்படின்றத வந்து Bergès process மூலமா பார்த்தோம் இல்லையா? So அந்த சாப்டருக்கு அடுத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா knocking. அதாவது knocking-னா என்ன அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம். So topic name வந்து பாத்தீங்கன்னா knocking. இது வந்து important question. Okay? So வாங்க வீடியோக்குள்ள போறோம். So நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா knocking. So knocking-னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா sound. Okay? knocking-னா sound. So அந்த knocking வந்து எதனால வந்து ஏற்படுது? அந்த combustion process-ல knocking வந்து எப்படி ஏற்படுது? எதுல ஏற்படுது? அதுக்கு வந்து காரணம் என்ன? அத வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். So first வந்து knocking என்றது என்ன தெரிஞ்சுக்கோங்க. Kind of explosion due to rapid pressure rise occurring in an IC engine. Okay, it is a kind of explosion. Explosion na வெடித்தல் இல்லையா? So அப்ப வந்து due to rapid pressure rapid na fast ஆன pressure. இப்போ வந்து ஒரு IC இன்ஜின்ல வந்து பிரஷர் வந்து ரைஸ் ஆகும்போது ரேபிட் அது ஃபாஸ்டா வந்து பிரஷர் ரைஸ் ஆகும்போது ஒரு விதமான எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்படும். அதுதான் வந்து நம்ம நாக்கிங் அப்படி நம்ம சொல்றோம். சோ அப்ப வெடிக்கும் போது என்ன ஆகுது? சவுண்ட் கேட்கும் இல்லையா? அதுதான் வந்து நாக்கிங் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? நாக்கிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஃபியூவல் reduces the efficiency of the engine. இப்போ வந்து நம்ம எரிபொருள் வந்து யூஸ் பண்றோம் இன்ஜின்ல. அப்ப நாக்கிங் ஏற்படும் போது அந்த ஃபியூவலுடைய நாக்கிங் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்? இன்ஜினுடைய ஆற்றலை வந்து குறைச்சிடும். எஃபிஷியன்சினா ஆற்றல். ஓகே, அப்போ ஒரு ஃபியூவல் நம்ம எடுக்கக்கூடிய அந்த எரிபொருளுடைய நாக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணும்? அந்த இன்ஜினுடைய எஃபிஷியன்சி திறனை வந்து குறைச்சிடும். ஓகே, சோ அதுக்கு அடுத்தது குட் gasoline resist knocking. இப்போ gasoline யூஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. ஒரு நல்ல gasoline வந்து யூஸ் பண்றோம் ஃபியூவல் அப்படினா அது என்ன பண்ணும்? நாக்கிங் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், தடுக்கும். ஓகே, சோ அப்ப குட் gasoline resist the knocking. இப்ப நாக்கிங்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் நாக்கிங். ஓகே, சோ அப்ப கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் நாக்கிங்க்கு சம்பந்தம் இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபியூவல் எடுத்துக்கிறோம், அதோடைய நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நாக்கிங் வந்து டிசைட் பண்ணும். நாக்கிங் ஏற்படுமா இல்லையான்றத. சோ அப்ப நாக்கிங் டெண்டன்சி decreases in the order. இப்ப நம்ம என்ன வந்து எடுத்துக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்ஸா, ஒலிஃபின்ஸா இல்ல பாராஃபின்ஸா, இதோட நாக்கிங் டெண்டன்சி எப்படி இருக்கு? அது வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல இங்க கொடுத்திருக்கும் இல்லையா? சோ அதாவது ஸ்ட்ரெயிட் செயின் பாராஃபின்ஸ். ஸ்ட்ரெயிட் செயின்னா லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய பாராஃபின்ஸ். பிரான்ச்டு செயின் பாராஃபின்ஸ். பிரான்ச்னா லீனியரா இருக்காது, பிரான்ச்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பாராஃபின்ஸ். அதே மாதிரி சைக்ளோ பாராஃபின்ஸ், ஒலிஃபின்ஸ், அரோமேட்டிக்ஸ் இது வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்திருக்கும். சோ இதுதான் வந்து நாக்கிங் டெண்டன்சி. ஓகே, சோ இந்த டிக்ரீசிங் ஆர்டர்ல இது கொடுத்திருக்க கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் நாக்கிங்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் ஆன்டி நாக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆன்டி நாக்னா என்ன? நாக்கிங்க்கு ஆப்போசிட். இப்போ எப்படி குறைக்கிறது நாக்கிங் அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா blending petrol of high octane number with petrol of low octane number. ஃபர்ஸ்ட் blending-னா என்ன பார்க்கலாம். blending-னா கலக்கிறது, mix பண்றது. சோ அப்ப ஒரு பெட்ரோல் இருக்கு அப்படினா அதுக்கு ஹை ஆக்டேன் நம்பர் இருக்கு அப்படினா அத வந்து லோ ஆக்டேன் நம்பர் இருக்கக்கூடிய பெட்ரோலோட நம்ம என்ன பண்ணனும்? blend பண்ணனும். அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி blend பண்ணும்போது லோ ஆக்டேன் நம்பர் இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு ஆக்டேன் நம்பர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி blending பண்ணும்போது எந்த பெட்ரோலுக்கு லோ ஆக்டேன் நம்பர் இருந்ததுன்னா அது வந்து லேட்டர் வந்து இன்கிரீஸ் ஆகும். சோ அதனால blending பண்ணும்போது ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நாக்கிங் வந்து குறையும். ஆன்டி நாக்னா நாக்கிங்க்கு ஆப்போசிட். அப்ப நாக்கிங் வந்து குறையும். இந்த சவுண்ட் ஏற்படுறதுலயே அது வந்து குறையும். சோ இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது addition of anti knock agents like TEL, அதாவது டெட்ரா எத்தில் லெட். TEL-ன்றது டெட்ரா எத்தில் லெட். இது வந்து ஒரு ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட், அதாவது நாக்கிங்கை கண்ட்ரோல் பண்றது, நாக்கிங்கை தடுக்கிறது. சோ இந்த TEL நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ஆன்டி நாக்கிங் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். அப்ப நாக்கிங் வந்து கம்மியாகும், சவுண்ட் வந்து ஏற்படாது. அதுக்கு அடுத்தது அரோமேட்டிக் பாஸ்பேட்ஸ் ஆர் யூஸ்ட் as ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்ஸ். அரோமேட்டிக் பாஸ்பேட்ஸ் இது வந்து ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்ஸா யூஸ் ஆகுது. ஏன் அப்படினா it avoids the lead pollution. ஓகே, சோ lead pollution இருக்கு, அத வந்து நம்ம அவாய்ட் பண்ண. leadன்றது உங்களுக்கு தெரியும் பாய்சனஸ்.
அப்போ வந்து லெட் பொல்யூஷன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அரோமேட்டிக் பாஸ்பேட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னவாகும், நாக்கிங் வந்து குறையும். ஓகே, இப்போ நாக்கிங்ன்றது நான் சொன்னேன், இப்போ ஐசி இன்ஜினில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்படும், அதாவது சவுண்டு, அதுதான் வந்து நம்ம நாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. So unwanted chemical constituents in the gasoline increases the rate of ignition of the fuel, produce an explosive sound. Okay, இப்போ நம்ம gasoline எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த gasoline-ல unwantedஆன chemical constituents வந்து கலந்துருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், rate of ignition வந்து increase பண்ணிடும். அதாவது rate of ignition of the fuel, நம்ம fuel யூஸ் பண்றோம் இல்லையா combustion process. அப்ப அந்த gasoline-ல வந்து தேவையில்லாத chemical constituents வந்து மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த fuel-உடைய ignition rate வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்ப ignition rate அதிகமாகும் போது என்னவாகும், நமக்கு சவுண்ட் வந்து ஏற்படும், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட். எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாக்கிங் சவுண்ட் வந்து ஏற்படும். ஸோ அதுதான் வந்து நம்ம நாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல சொல்லியிருந்தது a good gasoline resists knocking, அதாவது unwanted chemical constituents வந்து gasoline-ல இல்ல அப்படின்னா நாக்கிங் வந்து ஏற்படாது. அப்போ ஒரு நல்ல gasoline இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், நாக்கிங்கை தடுக்கும். ஓகே, ஸோ அதனால unwanted chemical constituents வந்து gasoline-ல இருந்தது அப்படின்னா அது the fuel-உடைய ignition rate வந்து அதிகமாக்கிடும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் வந்து ஏற்படும். ஸோ அதுதான் வந்து நம்ம நாக்கிங் சொல்றோம். ஸோ அப்போ இந்த வீடியோல நாக்கிங்னா என்ன, நாக்கிங்க்கும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன வந்து சம்பந்தம் இருக்கு, அதே மாதிரி ஆன்டி நாக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, நாக்கிங் எப்படி தடுக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்டா வந்து நாக்கிங்குடைய முக்கியமா கேசோலின் வந்து ஒரு குட் கேசோலின் வந்து எப்படி இருக்கணும், எதனால நாக்கிங் ஏற்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஆக்டேவ் நம்பர்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.